மேஷராசிக்கு 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரை இந்த காலகட்டம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சனியின் வக்ரகாலம் என்ன செய்யும்? நான் தான் உங்களுக்கு முதல்ல அந்த ஓமானம் கொடுக்கும்போதே உங்கள் ராசியை கொண்டு வந்துட்டு, ஏற்கனவே இப்போ நீங்கள் துரியோதன் படை மாண்ட நேரத்தில் இருக்கீங்க. கடந்த 11 வருஷமாக நீங்கள் என்ன சொத்து சம்பாதிச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சு. இப்போ சனியும் உங்களுக்கு பின்மண்டையில் உட்காந்துட்டாரு. உங்களுடைய தலைக்கு கபாலத்துக்கு பின்மண்டையில் உட்காந்துட்டாரு. அதை இன்னொரு வகையில் உடல் அங்கத்தில் பாத சனியாகவும் சொல்லலாம், அதை பின்மண்ட சனியாகவும் சொல்லலாம். பின்மண்டைக்கும் 12ஆம் இடம் தான், கபாலத்துக்கும் 12ஆம் இடம் தான், உங்களுக்கு பாத நகங்களுக்கு அதுதான். அங்கே உட்காந்துக்கிட்டு விரயத்தை கொடுத்தாரு அவர். ஆனால் இந்த 12 ஜூலை 2025 முதல் 27 நவம்பர் 2025 வரை ஒரு பொற்காலம் சனி நாள். நம்ம நிறைய இந்த ராசி பலனில் பொற்காலம்னு பொற்காலமே வரலன்னுவாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல முடியாது, வாய் வலிக்கும். ஷார்ட்ஸ் வேணால் தனியாக போட சொல்கிறேன். ஆன்மீக பந்தம் எல்லாத்துக்குமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு 5 கிரகமாவது நல்லா இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எதையுமே அனுபவிக்க முடியும். 5 கிரகன்றது கேந்திர கோணாதிபதிகள், தனலாபாதிபதிகள், மொத்தமே 9 கிரகம். அதில் 5 கிரகமாவது நல்லா இருந்தால் தான் இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில் நீங்கள் ஓரளவுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, அட்லீஸ்ட் ஒரு வீடாவது சொந்த வீடு சிட்டியில் வச்சுக்கிட்டு நாகரிகமாக ஒரு கார் வச்சுக்கிட்டு போயிட்டு வர முடியும். குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் உங்கள் படையை மாலை வைக்கிறார். படைன்றது என்ன? அதிகபட்சம் படைன்றது ஒரு மனிதனுக்கு 2 படை தான். ஒன்று ஹெல்த், இன்னொன்று வெல்த். இது 2த்துல ஏதாவது ஒன்று முடக்குவார். உங்கள் ஜாதகத்தில் ஹெல்த் ஸ்தானம் பலவீனமாக இருந்தால் ஹெல்த்தை முடக்குவார், வெல்த் ஸ்தானம் பலவீனமாக இருந்தால் வெல்த்தை முடக்குவார். இன்னும் சில பேர் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே சொல்லணும்னா, உன் வீட்டில் உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு இருந்தால் நான் எப்படி எட்டி பார்த்து திருடிட்டா வரும் ஸ்பையை வச்சு, நீ ஒன்று எங்கிட்ட கொண்டாந்து காட்டணும், இல்லைன்னா உனக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காட்டாதான் சொல்ல முடியும். இத்தனையும் நான் இந்த வகர பேச்சை சொல்லணும்னாக்கா இந்த ஆன்மீக பந்த நேயர்கள், இந்த டிவிக்காரங்களும் கேமரா ரிலே பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் உட்காந்துட்டு ஒரு 10 நாள் சொல்லணும். இதை அப்படி சொன்னா கூட உன் ஜாதகம் இல்லாமல் இது சொன்னா பொருந்தாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்றது நடக்கும். உனக்கு ஒரு பக்கம் பணம் போயிட்டே இருக்கும், ஆனாலும் அந்த பணத்தை சம்பாதிக்கிற அளவுக்கு உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருப்ப மேஷராசி சார்ந்த அன்பர்களுக்கு. அதுதான் இந்த வக்ர பயிற்சி உனக்கு நல்லது செய்யும். ஒரு பக்கம் பணம் போறதுக்கு காரணம் துரியோதன படை மாண்ட நேரம், இன்னொரு பக்கம் பணம் வரதுக்கு காரணம் உனக்கு சனி வக்ரத்தினால் பணம் அட்லீஸ்ட் அதாவது தலைக்கு தலப்பாகையோடு பாதுகாக்கப்படக்கூடிய நேரம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி பலன் வருகின்ற 12 ஜூலை 25 பிறகு உங்களுக்கு டேட்லாம் போடுவாங்க டேக்லைன்ல. அது 27 நவம்பர் 2025 வரலாம். இது மேஷராசிக்கு. இந்த நேரத்தில் என்னென்ன நடக்கும்? வெளிநாடு பிள்ளைகள் ஏதாவது ஃபாரினுக்கு லோன் போட்டு அனுப்பணும்னா இந்த நேரத்தில் அந்த லோன் சாங்ஷன் ஆகும். அடிப்படை ஜாதகத்துலையும் யோக தசாபுக்தி ஓடணும். அந்த யோக தசாபுக்தி என்ன ஓடணுன்னாக்கா அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் கேந்திர கோணாதிபதி சேர்க்கையோடு தசை ஓடணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அதுவும் நடக்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் செலவுகளையும் படை மாண்டதை சமாளிக்கிற அளவுக்காவது பணம் வந்துடும். இது மேஷத்துக்கு முடிஞ்சது.